இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேல்முடி கோயிலுக்கு வந்திருக்கோம். பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து ரைட் கட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தால் பாலமலை, அங்கே பார்க்கிங்கில் பைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் வரணும். இந்த 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப வேகமும் இல்லாமல் ரொம்ப மெதுவாக இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் வந்தோம். 18 நிமிஷம் ஆச்சு. ரெண்டு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் வந்து 40 நிமிஷம் 26 செகண்ட் ஆகிருக்கு. அடுத்த கிலோமீட்டர் நோக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். பார்க்குற இடம்லாம் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலே ஏற தோணவே மாட்டேங்குது. கீழே பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் அந்த கஷ்டத்தை முடித்த உடனே நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லாருமே வரலாம். வழியில் நிறையா அம்மாங்க, அக்காங்க, தங்கச்சிங்க, குழந்தைங்க நிறைய பேர் வராங்க. எல்லாருமே கண்டிப்பாக வரலாம். 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுமே அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக மிஸ்டெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருது. ரொம்ப ஒரு சில் மூமெண்ட்டாக இருக்குது. ரொம்பவுமே கூலிங்காக இருக்குது. இப்போது 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டு 2லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற 1 கிலோமீட்ரு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணால் 1 மணி நேரம் 2 நிமிஷம் ஆகிருக்கு. 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு இங்கே குடிக்கிறதுக்கு சொன தண்ணி, அதாவது ஊற்று தண்ணி கிடைக்குது. 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைமும் 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகிருக்கு. 3 to 4 கிலோமீட்டர் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் ஸ்லோப்பாகவும் இருந்தது, கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருந்தது. போகிற வழியெல்லாம் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. பாறையில் கூட பாசி படர்ந்துருக்கு. அப்புறம் மரம், எல்லா மரத்துலேயுமே பாசி இருக்குது. அப்புறம் குறுமிளகு கொடி நிறையா இருக்குது. இங்கே எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னா, சன்லைட் கூட உள்ளே வரல. ரொம்ப லைட்டாக தான் வருது சன்லைட். நியர்பை 5வது கிலோமீட்டர் முடிக்க போகிறோம். இங்கே பக்கத்தில் வந்ததுமே நமக்கு கோயில் மணி சத்தம், சங்கு சத்தம் எல்லாமே நல்லாவே கேட்குது. இங்கே வந்ததுமே அந்த ஸ்மெல்லு, திருநீர் ஸ்மெல்லு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபைனலி பெருமாள் கோயில் வந்துட்டோம். இங்கே ப்ரே பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பொங்கல் கிடைக்குமாமா. பொங்கல் சாப்பிட்டுட்டு இங்கே ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் சிவன் கோயில் 1 hour ட்ரெக்கிங் அங்கே போனோம். இங்கே எல்லாருமே சாமி கும்பிட்டு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இங்கே தண்ணியும் நிறையா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பிளேஸு. இங்கே தண்ணி இருக்குது, இங்கே சொன தண்ணி. அங்கே அந்த இடத்துல சமையல் நடந்துகிட்ருக்கு. இப்படி இங்கே இதுதான் கோயில். இங்கே ப்ரே பண்ணிட்டு இங்கேருந்து போகணும். சாமி கும்பிட்டு இங்கேருந்து நம்ம மேலே அடுத்து சிவன் கோயிலுக்கு போகிறோம். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் ப்ளஸ் புளியோதரை கொடுத்துருக்காங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேல்முடியில் ப்ரே பண்ணிவிட்டு வந்ததுமே இங்கே சிவன் கோயிலுக்கு போகிற வழி இது. அப்புறம் இங்கே ரைட்டில் ஒரு வழி போகுது. இந்த வழி வந்து மூலஸ்தானம் போகிற வழின்னு சொன்னாங்க. இங்கே போயிட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவன் மேலே ஏறுங்க, மலை ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. மூலஸ்தானம் இங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு கிளம்போம். அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சிவன் மலை போகிற வரைக்கும். ஹார்ட் பீட்லாம் நல்லாவே கம்மியாகிருச்சு. 185 இருந்தது, இப்போ 160 வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து 1376 அடி இருக்கும். ஹார்ட் பீட்டு 176 இருக்குது. இன்னொரு 1/2 ஹவரில் லொக்கேஷன் போயிடலாம். இதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே நியர்பை வந்ததுமே இங்கே பயங்கரமான மிஸ்டாக இருக்குது. ஒன்றுமே தெரியறதில்ல, அந்தளவுக்கு மிஸ்ட்டு. செம்ம சில்லுன்னு இருக்குது. எல்லாம் நெட்வொர்க்கும் நல்லா கிடைக்கிது. இங்கே வந்துட்டு ஃபோனில் கால் பண்ணி பேசிக்கலாம். கொஞ்சம் தூரம்தான் கோயில். அந்த இடத்துல தான் இருக்காங்க எல்லோரும். அங்கே தான் இருக்குது கோயில். டெம்பிளுக்கு வந்தாச்சு.
வந்தாச்சு, ப்ரே பண்ணியாச்சு. நம்ம பாலமலை அடிவாரத்துலேருந்து மேல்முடி போய் அங்கே ப்ரே பண்ணி அங்கேருந்து இங்கே சிவன் கோயிலுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகிருக்கு. நான் என்ன கொண்டு வந்தேன்னா 2 லிட்டர் தண்ணி கேனு, 3 சாத்துக்குடி, ஒரு சின்ன குட் டே பிஸ்கெட்டு, இதை வச்சு தான் வந்திருக்கேன். சாத்துக்குடி எதுவும் சாப்பிடல, தண்ணி மட்டும் ஒரு 6 லிட்டர் குடிச்சிருக்கேன். ரொம்ப பசிக்குது. பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புவோம். இந்த பயணத்தில் கூட நிறைய பேரை கூப்பிட்டேன், யாருமே வரல. நானும் இன்னொருத்தரும் வந்தோம். அவர் ஃபஸ்ட்டு மலையிலே பீஸ் அவுட்டு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, என்னை போய் தேடணும். அப்புறம் நான் ஒருத்தன் மட்டும் தனியாக அப்படியே வழி போக்க நான் வந்துட்டேன். கீழே இறங்கிட்டு இருக்க மழை வந்துருச்சு. அப்படியே மேகக்கூட்டம் நகரும்போது அந்த மலை தெரியுது பாருங்களேன், அழகோ அழகுங்க. இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏகப்பட்ட பேர் கீழே விழுந்து எல்லாம் அடிபட்டு போயிட்டுருக்காங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நான் இன்னும் விழுகாமல் போயிட்டுருக்கேன், எப்போ விழ போகிறேன்னு தெரில. அங்கே ஃபைனலி நம்மளோட மேல்முடி பயணம் நிறைவடைஞ்சிருச்சு. மொத்தம் 5 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகிருக்கு. கிலோமீட்ரு மொத்தம் 13.70 கிலோமீட்டர் வந்திருக்கு. கம்ப்ளீட் ஆகிருச்சு.